மகாராஜா நேற்று ஞாயிற்றுக்கிழமை 10வது நாள் ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்குங்க. அதை அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஓவர்சீஸ்லேருந்து, ஆந்திரா தெலுங்கானாலேருந்து, கேரளாலேருந்து, கர்நாடகாலேருந்து எல்லா இடத்துலையுமே இந்த படம் வந்து பெரிய வசூல். ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் கல்கி புக்கிங் வந்து மோஸ்ட்லி நிறைய இடத்துல ஓப்பன் ஆகல, ஓப்பன் ஆன வரையும் எல்லா இடத்துலையுமே பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ பெரிய புக்கிங் டே 1 வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 40 கோடிக்கு மேலே வருது. ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ, ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு பெரிய கலெக்ஷன் வந்திருக்கு. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் எவ்வளோ, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்புறம் முஞ்சியா, சந்து சாம்பியன், இந்த படங்கள் எல்லாமே பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்ப்போம். அப்புறம் வந்து டெட்பூல் 2 அந்த படத்தோட வசூலை ஒரு நண்பர் கேட்டுகிட்டே இருந்தார். அந்த படத்தோட கலெக்ஷனையும் பார்த்துருவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அது நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, சங்கமம் தான். சங்கமமில் வந்து மார்கழி திங்கள் அல்லவா அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட் சாங்காக தான் கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக 90s கிட்ஸோட ஃபேவரட் சாங்காக இருக்கும். ஏஆர் ரஹ்மான் உண்மையிலே வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருப்பார். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ட்ரெண்ட்ஸ் லவ் பீட்ஸ் அப்படிங்கிறவங்க, மோகனவேல், ஹேமா சிக் அப்படிங்கிறவங்க, அப்புறம் நான் தமிழன் அப்படிங்கிறவங்க, ஜேம்ஸ் தனுஷி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃப்ரேமில் ஈஸியாக அது ஹீரோ யார் அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் ரெக்கக்னைஸ் பண்ணிட முடியும். இருந்தாலும் அது என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் அந்த ஃப்ரேமோட சேலஞ்சு. ஸோ என்ன படம் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். இன்சைட் அவுட் 2 இந்த படத்தோட 10வது நாள் வசூல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. அதாவது ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார், இன்சைட் அவுட் 2 இந்த வருஷத்தோட முதல் 1 பில்லியன் கலெக்ஷனாக இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ அது க்ளீனாக பார்த்தா தெரியுது அந்த அளவுக்கு வசூல் எடுத்திருக்கு. 10 நாளில் எவ்வளோ கலெக்ஷன் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்தியாவில் நேற்று 10வது நாள் 3,30,00,000, உலகம் முழுக்க $155 மில்லியன். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 20,09,00,000, வேர்ல்டு வைடு $724 மில்லியன். ஸோ முக்கால்வாசி தாண்டிடுச்சு. ஸோ அடுத்த வீக்கெண்டு வந்ததுன்னா அதுலேயுமே பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது. ஸோ அடித்து துவம்சம் பண்ணிடுச்சுங்க இந்த 10 நாளில். அப்புறம் முஞ்சியா இந்த படத்தோட 17வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 7,15,00,000, வேர்ல்டு வைடு 7,85,00,000. ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 96,89,00,000, வேர்ல்டு வைடு 102,61,00,000, 100 கோடியை கடந்திருக்கு இந்த படம் 17 நாளில். ஸோ ஒரு மிகப்பெரிய தரமான வெற்றி. சந்து சாம்பியன் இந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 7,10,00,000, வேர்ல்டு வைடு 8 கோடி. ஸோ டோட்டலாக 56,38,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 68,79,00,000. ஸோ இந்த வீக்கெண்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு இந்த படம். இனிமேல் அடுத்த வீக்கெண்டுமே இந்த படம் வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே கல்கி வந்துடும். ஸோ இதை தாண்டி இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இஷ்கு விஷ்கு ரீபவுண்ட் இந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,65,00,000, வேர்ல்டு வைடு 1,77,00,000. ஸோ டோட்டலாக 3,96,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 4,32,00,000. ஒரு ரொம்ப சுமாரான ஒரு கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. இது வரையுமே ஒரு 2.5 கோடி கிட்டது தான் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. அப்புறம் கருடன் இந்த படத்தோட 24வது நாள் வசூல் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 65,00,000, வேர்ல்டு வைடு 71,00,000. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 46,78,00,000, வேர்ல்டு வைடு 59,55,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ரீசெண்டாக வந்த தமிழ் படங்கள், பயமரியா பிரம்மை அப்படிங்கிற படம் டே 3 1,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாகவே 5,00,000 தான் இந்த படத்தோட வசூல். ஸோ 2.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ரயில் அப்படிங்கிற படம் டே 3 6,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 16,00,000, இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி. லாந்தர் அப்படிங்கிற படம் டே 3 2,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 9,00,000. ஸோ 3,75,00,000 இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ மகாராஜா படத்தோட டே 10 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 4,05,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 82,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 88,00,000, கேரளாவில் 65,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8,00,000,
ஓவர்சீஸில் 1,65,00,000, வேர்ல்டு வைடு 8,13,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் டோட்டல் கலெக்ஷனில் ஓவர்சீஸ்லேயும் ஆந்திரா தெலுங்கானாலையும் அப்டேட் ஆகிருக்கு, பெரிய கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 37,38,00,000, கர்நாடகாவில் 5,56,00,000, அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 15,43,00,000, கேரளாவில் 5,53,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடி, ஓவர்சீஸில் 22,80,00,000, வேர்ல்டு வைடு 87,70,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக கேரளாவில் 5 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு டைமில் இந்த 2024 ஸ்டார்டிங்கில் ஒரு 3 மாதம் எப்படி இருந்ததுன்னா, தமிழ்நாட்டில் வந்து மலையாள படங்கள்லாம் பெரிய அளவுக்கு ஓடி இருந்துச்சு, தமிழ் படங்கள் பெருசாக ஓடல. நம்மளே அந்த டாப் 5 தமிழ்நாடுலாம் போடும்போது அதில் ஒரு தமிழ் படம் கூட இருக்காது, எல்லாமே மலையாள படங்களாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா, அங்கே மலையாள படங்களை விட கேரளாவில் நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட மகாராஜா படம் தான் தமிழ் லாங்குவேஜில் பெருசாக போய்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறது அங்கே மலையாள லாங்குவேஜில் கூட டப் பண்ணி அந்த படம் வரல. ஸோ தமிழ்லேயே அந்த படம் அங்கே பெரிய அளவில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ 5 கோடிக்கு மேலே 5.5 கோடிக்கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு, பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரியே ஓவர்சீஸில் பெரிய கலெக்ஷன் 87,70,00,000, இன்னும் ஒரு 11.5 கோடிக்கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணிச்சுன்னா 100 கோடி. ஸோ 100 கோடியை அசால்ட்டாக தொட்டுரும். ஸோ பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். அப்புறம் ரீரிலீஸ் ஆன போக்கிரி திரைப்படமும் துப்பாக்கி திரைப்படமும் தமிழ்நாட்டில் நேற்று 3வது நாள் போக்கிரி 28 லட்சமும், வேர்ல்டு வைடு 45 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 86 லட்சமும், வேர்ல்டு வைடு 1,46,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் துப்பாக்கி தமிழ்நாட்டில் 16 லட்சமும், வேர்ல்டு வைடு 36 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 49 லட்சமும், வேர்ல்டு வைடு 1,08,00,000. துப்பாக்கி ஓவர்சீஸில் ஓரளவுக்கு நல்லா போயிருக்கு. அப்புறம் கல்கி ப்ரீசேல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணி விட்ருக்குங்க. இன்னும் தமிழ்நாட்டிலே நீங்கள் நிறைய இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல ஓப்பன் ஆகலை. ஸோ ஓப்பன் ஆன ரொம்ப கம்மியான இடத்துல இந்த படம் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு இப்போவே. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 54 லட்சம். இது 3D 2D. ஆக்சுவலாக இந்த படம் 3Dலையும் வருது, ஐமேக்ஸ்லேயும் வருது. ஸோ 3Dயில் சேர்த்து 54 லட்சம். கர்நாடகாவில் 1,75,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 8,95,00,000, கேரளாவில் 13 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,40,00,000, ஓவர்சீஸில் 29,13,00,000. ஸோ டோட்டலாக 42,90,00,000. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த டைமில் இன்னொரு 1.5 கோடி 2 கோடி கூட அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு புக்கிங் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ 40 கோடியை கடந்துருக்குங்க இப்போவே. அப்போ டே 1 எவ்வளோ தான் கலெக்ட் பண்ணும் இந்த படம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரமிப்பை வந்து கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து அங்கே யூஎஸ்ஏல ப்ரீமியரில் மட்டுமே $2.3 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னும் அதிகமாக போயிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பிரபாஸ் அவர்களுக்கு 3வது திரைப்படம். ப்ரீமியரில் மட்டுமே 2 மில்லியன் கலெக்ட் பண்ணுறது. இது இல்லாமல் இந்தியாவிலே இன்னொரு ஒரு படம் தான் இருக்குது, அதுவும் RRR. ஸோ இருக்கிறதே 4 படம், அதில் 3 படம் பிரபாஸ் அவர்களோட படம். ஸோ வெற்றியோ தோல்வியோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குது, மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது, அதை அக்ரி பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த படம் இப்போது 42,90,00,000 இப்போ நான் சொல்கிற வரையும் அப்படின்னா, அப்போ நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் இந்த படம் டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ணும். இப்போ நான் சொன்னதே நிறையா புக்கிங்லாம் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகலை, ஃபுல்லாக எல்லாமே ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணும், அந்த கடைசியாக அந்த டே 1 எவ்வளோ வந்து ஃபைனல் கலெக்ஷன் எடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு அடுத்ததாக டெட்பூல் 2 அந்த படத்தோட வசூலை ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தார். இந்தியாவில் வந்து இந்த படம் 33,40,00,000, யூஎஸ்ஏல இந்த படம் $318 மில்லியன், ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $416 மில்லியன். ஸோ டோட்டலாக $734 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பட்ஜெட் $110 மில்லியன் பெரிய ஹிட்டான படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் உங்கள் எத்தனை பேர் ஃபேவரேட்டு, எத்தனை பேர் கல்கி படம் வந்து புக்கிங் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் புக்கிங்காக காத்துட்ருக்கீங்க, எத்தனை பேர் ஃபஸ்ட் ஷோவே போகிறதுக்காக ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.